பக்தி வெள்ளி அழகுத்தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய தொடர் கதையின் தொடர்வு இனிதே ஆரம்பமாகின்றது. இந்த மன்னரும் மன்னரின் மனைவியும் யாரென்று தெரிந்துவிட்டதல்லவா? இவன் என் மகன், இது உங்கள் பிள்ளை, நம் பிள்ளை என சொல்லி இருவரும் சென்று அமர்கிறார்கள் அல்லவா. நேற்று இந்த பக்கத்து தேசத்தின் மன்னர்கள் அனைவரும் அனைவருக்கும் உண்மைகள் தெரிந்துவிட்டது. இவர்களை இந்த சிறைச்சாலையோடு வைத்து முடித்துவிட வேண்டும் என பெரும் படைகளை வர வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த படைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. தனி ஒரு ஆளாய் இவன் அமர்ந்து கொண்டிருக்கின்றான். ஆற தழுவிக்கொண்டு தன் மகனே, இது நம் ராஜ்யம், சுற்றி இருக்கும் அனைத்தும் நம் கட்டுக்குள் இருந்த ராஜ்யமாக இருந்தது. இந்த சதிகாரர்கள் மன்னர்கள் அல்ல, நமக்கு மந்திரிமார்களாக இருந்தவர்கள். ஒரு சூழ்ச்சிகளை செய்து நம் நிலைமையை மாற்றியவர்கள் இவர்கள்தான் என உரைக்க சொல்கிறார்கள். அவர்களுக்கு முன்பே அனைத்தையும் அறிந்த இவன் மிக நேர்த்தியான மாவீரன் அல்லவா. எத்தனை படைகளையும் வென்று மறு தேசத்தையும் உங்களுக்கு காணிக்கையாய் நான் அளிக்கிறேன் அப்பா என வாக்குறுதி கொடுத்துவிட்டு வரும் படைகளும் அங்கே நுழைந்து விட்டது. அனைத்தையும் தனி ஒரு ஆளாய் அடித்து தும்சம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த மன்னர்களுக்கோ நெக்கலாக இவன் தனி ஒரு ஆள் என்ன செய்து விடுவான், நமக்கு பெரும் படைகள் உள்ளது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவனோ மிக மிக பலசாலி அல்லவா. அனைவரையும் வந்த படைகள் அனைவரையும் அடித்து தும்சம் செய்கிறான். என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும் அந்த பிற வஞ்சகம் செய்த மன்னர்களையும் தும்சம் செய்து சிறைப்படுத்துகிறான். சிறைப்படுத்திய பின்பு அவர் தன் அப்பாவிடம், அப்பா, எங்கள் வாழ்க்கை எப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்பது பெரிதல்ல. என் தாய், நீங்கள் யாரென்று இதுவரையும் சொல்லாமல் என்னை தனி ஒரு ஆளாக மிக திறமையாக மிக நேர்த்தியாக ஒழுக்கத்தில் நிறைந்த ஒரு ஆளாக என்னை வளர்த்துள்ளாள். நான் நிச்சயம் உங்களுக்கு உதவி புரிவேன். உங்களைப் போலவே நானும் மக்களுக்கு நல திட்டங்களை தீட்டி நற்பெயரையே உங்களுக்கு பெற்றுத் தருவேன். இது வரலாறாகட்டும். இனி எத்தனை வரலாறாலும் நம்மை போல் யாரும் ஆட்சி புரிந்திருக்க கூடாது என்பதை போல் நாம் செய்வோம் என சொல்லி முடிக்கிறான். அடுத்த பதிவில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன் என் உறவுகளே.